தொடர்ந்து கொண்டு தொடர்கதையாகவே இந்த கால அவகாசம் சென்று கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு சரியான பாதிப்பு. 2 பிள்ளைகளை நான் படிப்பிச்சு நம்பி படிப்பிச்சு ஒரு வேலை உடண்டு வரைக்கும் கிடைக்கும். எங்கள் பிள்ளைக்கு வயசும் வந்துட்டு கடந்த காலம் போராட்டப்பட்டதை பார்த்தீங்கன்னா விடுதலை புலியோட போராட்ட வரையும் பல வருடங்களாக நீடித்த காலங்கள் இருந்தது. 32 வருஷம் அது பெரிய ஒரு நீடிப்பு. அதால் எங்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கல. காலத்தை வீணாக்காமல் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும். தற்போது ஐநா மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடர் ஜெனீவாவிலே நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த இடத்தில் இலங்கைக்கு மீண்டும் கால அவகாசம் 2 வருடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. பொறுப்புக்கூறல் மற்றும் அதற்குரிய பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்காக மேலும் 2 வருடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது சார்ந்து உங்களுடைய கருத்து என்ன? அதே என்னதுன்னா தாங்கள் இன்னும் பெறணுமென்றதுக்காக இந்த நாட்டை போட்டு அடிக்கணும். நாடை போட்டு அதே தான் திரும்ப வந்தேன் போட்டு திரும்பண்டார் என் எண்ணம். அதான் கூட்டத்தை விடாது. அது சுமந்தனம் தான் எனக்கு கால். அது கால் அவன் தான் இந்த தெரிஞ்சுக்கிறான். தாங்க நெடுக இருக்கணுமென்றதுக்காக பாருங்க. இந்த மாதிரி ஜனம் கெட்டு போச்சு கூட்டம் வந்துட்ட ஏமாதி போட்டாங்க எல்லாத்தையும். கூட்டம் பொறுப்பு கூட இப்போ பொறுப்பு கூடுதலாக இருக்குது. இப்போ அதுதான் இந்த பிரச்சனை. இப்போ அதனால் கூட்டம் தான் நடுக இருக்கணுமென்ற ஆதி ஒன்று இருக்கிறது. சாகம் வரைக்கும் தாங்க இருக்கணும் பேராகணும். அது சுமந்திரம் தான் இருக்கா. நான் சட்டம் இவன் தான் டோயர்றானே அதை காட்டி வந்து சம்பந்தம் அவ்வளோ விஷயம்னாங்க. அவருக்கு என்ன விளையாட்டு தானே. நான் சித்தோன் முழுக்க போனேன் நினைச்சேன். நான் டிரைவர் சில்லி டிரைவர் விளங்குதா. ஏன்னா இப்போ ஓட்டணும். இப்போ இதை வாங்கி ஓட்டுறேன். இப்போ நான் பின் ஆகிட்டேன். எனக்கு தைரியம் தண்டி தெரியுமா. அதே தெரியும். வெள்ளைக்கார நாடக நான் நெட்டு செய்தேன். எனக்கு வெள்ளைக்கார நாடகம் இறங்கி தெரியுமா. இறங்கி வெள்ளைக்கார நாடு தான் நெட்டு. அப்புறம் 8 ஆயிடுச்சு. அப்புறம் ராணுவம் எல்லாம் ஒன்று போட்டு காப்பிரி தான். இப்போ ராணுவம் இல்லையே கருத்தவன். ஆனால் சாவதியோடு தான் வச்சுருந்தவங்க. தனம் கூடுதலுக்கு குளிக்கிறதுக்கு கடலில் விடுறது, கடலில் விடுறது, சாப்பாடு கேட்கறிக்க அதான் சண்டை கொடுத்துட்டு சண்டைக்கு விடுறது. அப்படி இருந்த நாளத்தில் நான் பிறந்தேன். 34ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 14ஆம் தேதி வந்தேன். சித்திரை மாதம் இந்த பாடம் இந்த மாதம் தான் பாட மாதம். அப்போ அப்படி இருந்தேன். என்ன கேட்டு அதுக்குன்னா நான் போடுறது கிடையாது. ஓட்டு போகணும் நான் போகணும். தற்போது நடந்து முடிந்த ஐநா சபை கூட்டத்தொடரின் தீர்மானத்தின்படி எங்களுடைய இலங்கைக்கு எந்த விதமான நிதியுமே கிடைக்கவில்லை. கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். இதோடு 3வது தடவையாக எங்களுடைய நாட்டு மக்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்மானமும் வழங்காமல் தொடர்ந்து கொண்டு தொடர்கதையாகவே இந்த கால அவகாசம் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் எங்களுடைய அரசாங்கம் அதுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளும். இது அதாவது 2015 அந்த காலத்திலிருந்து இப்படியே கால அவகாசம் வழங்கி கொண்டிருக்கிறத பார்க்க இது அரசாங்கத்துக்கு சார்பான போல தான் இருக்கிறது. அதனால் தமிழ் மக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் காணாமல் போனார்கள் எல்லாம் பவுனியால் நிறைய நாளாக உண்ணாவிரதம் என்று சொல்லி மாறி இருந்து கொண்டிருக்கிறாங்க. கேம்பஸ் ஆட்கள் என்ன பேர் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். மற்ற எல்லா வகையிலையும் கடைகளை பூட்டி ஆர்ப்பாட்டம் செஞ்சும் அவை அதை பற்றி ஒரு அக்செப்ட் பண்ணல என்று சொன்னால் இது ஒரு பக்கச்சார்பான கருத்தை தான் கருத வேணும். இப்படி 2019 கொடுப்பினா இதே மாதிரி 2020 கொஞ்சம் காலம் கொடுப்பினா இப்படியே இழுத்து அதுக்குள்ளே எல்லா காலங்களும் முடிஞ்சிடும். எங்களுக்கு இந்த பிரச்சனை பற்றி அரைவாசி பேர் தெரியாதாக்கள்லாம் இனி வர போகிறாங்க. அந்த டைமில் இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டு ஒரு பிரயோசனம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கி இருக்கிறன்றது என்ன? அது இந்த கட்டாயமாக வழங்கத்தான் வேணும். அவை தான் தமிழட்டை ஒரு பெருதறியாக இருக்கிறார்கள். அப்போ கட்டாயம் வழங்க வேண்டும். அவங்கள்ட வழங்கிய ஆதரவும் காணாமல் தாங்க இருக்குது. அவள் இன்னும் செய்ய வேணும். நிறைய பேர் இருக்கிறேன், எத்தனை பேர் இருக்கிறேன். ஆனால் அவைகள் இது ஆதரவு மாதிரி தெரியல. இது ஒரு வழியால் ஒரு இது மாதிரி தான் தெரியுது. சரியா? ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு கால அவகாசம் அது முதலே 2015ஆம் ஆண்டு கொடுத்து அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதுக்கு பிறகு 2017 இன்னும் அந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மீண்டும் 2019 இப்போ இந்த மார்ச் மாதம் 2 வருஷ அவகாசம் கால அவகாசம் கொடுத்து கூடாது இலங்கை அரசாங்கத்துக்கு.
இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? அது கொடுத்தது பிள்ளை ஏன்னா முந்தின இதை செய்ய இல்லை பேருந்து 2 வருஷம் பேருந்து கொடுத்த நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இல்லையே, நடி விட்டுட்டு வெளியேறி இருக்கலாம் இல்லையா? இதால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் யாரும் நினைக்கிறீங்க? நாங்கள் தமிழ் மக்கள் தான், வேறு யார் பார்த்து. இதுக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்கியிருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய மனநிலை என்ன? அதை செய்தது பிள்ளைன்னு தான் நான் சொல்கிறேன். அது பிள்ளை தானே வேந்தன் சரி வரை செய்ய இல்லை. தமிழ் மக்களுக்கு சரியான பாதிப்பு. இதால் பிரச்சனை இன்னும் வளர்ந்தோன்றமே தவிர முடியாது, இப்போதைக்கு முடியாது. சரியோ? அப்போ நாங்கள் சரிவர தமிழர் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் இது சரி வரும், இல்லாட்டிக்கு ஒரு காலமும் சரி வராது. சரியோ? தொடர்ந்து பலர் பேரை கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 வருடம் காலம் போடுறதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு என்னவும் தெரியல. அதுக்கான காரணத்தை கூடிய சீக்கிரம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறோம். இது மாதிரி பத்திரிகை நிபுணர்கள் நிறைய எங்களோட பேசியிருக்காங்க. பேசி ஒருத்தரும் சரியான ஒரு முடிவை எங்களுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. இந்த காலநடிப்பு சம்பந்தமாக இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட போகிறது இன்னும் நிறைய இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டு இப்போவும் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களை மக்கள் தான். அவங்களுக்கு சரியான ஒரு முடிவு இன்னமும் கிடைக்கல. இன்னும் இந்த வீடு திட்டங்கள் வந்தும் மெயின் வழியில் நிறைய இடங்களில் மேலதிகாரிகள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் கிராமத்து பகுதி உள்பகுதியில் இன்னும் மக்கள் வீடுகள் எல்லாம் பழைய மாதிரியே இருக்கிறாங்க. இந்த பிரேரணைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறாங்க. இது தொடர்பாக தமிழ் கூட்டமைப்பு எதையுமே ஒரு முடிவாக சொல்கிற மாதிரி இல்லை, இழுத்து கொண்டே போகிறாங்க. இதுதான் மக்களுக்கு தெரியும். மக்களால் ஒன்றுமே இது சம்பந்தம் பேசுகிறதுக்கு இல்லை. ஏன்னா பெரியவர்கள், அதாவது இதுக்கு பொறுப்பு கூறக்கூடியவங்க காலத்தை இழுத்து செல்கிறாங்க. வேறு மேலே அதிகமாக அவங்களோட எதையும் கருத்து கொடுத்ததுக்காக இல்லை. உடனடியாக தீர்வு கிடைக்க வேணும். காலத்தை நீடிக்காமல் 10 வருஷமாக நாங்கள் மாற்றப்படுகிறோம். சரியாக நீதி கிடைக்க வேணும் தமிழ் மக்களுக்கு. இந்த 2 பிள்ளைகளை நான் படிப்பிச்சு ஒரு வேற உடண்டு வரைக்கும் கிடைக்கும். எங்கள் பிள்ளைக்கு வயசும் வந்துட்டு ஒரு நியாயம் கிடைக்கும். ஒரு தரம் ஒரு வேற உண்டு. கொழும்புறாக நாங்கள் மீன்பாசனத்தில் அதுக்கு இந்தியாவுக்கு நான் இவ்வளோ வருத்தத்தோடு அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போனேன். அங்கே கூட அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கிது. இந்த கோட்டை பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். வருஷம் வருஷமாக ஓட்டம் தானே, ஒரே ஓட்டம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம் நம்ம வீட்டில். இப்போ யுத்தம் இப்போ வருது தெரியாது எங்களுக்கு. இன்னும் அந்த பிரச்சனையை நாங்கள் நினைக்கிறாரு. பிடிக்கிறனும் வரலாம், வராமலும் விடலாம். அது கடவுளின் சித்தா. இது இப்போ போராட்டம் முடிஞ்சு பல வருடங்களாகியும் எங்களுக்கு ஒரு அந்த ஐநாவோ சரி அல்லது ஐநாவிலேருந்து எது விதமான முடிவு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஏமாற்றப்பட்டு தமிழ் மக்கள் நாங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கோம் தவிர தொடர்ந்து எங்களுக்கு ஒரு முடிவில்லாத காலகட்டங்களாக இருக்குது. அதான் சிங்கள அரசோ சரி அல்லது தமிழ் கூட்டமைப்போ சரி எந்த தீர்வுக்கும் அவன் சார்பாக பெறாது, எங்கள் சார்பாக பெறாது. எல்லாரும் எல்லாம் அரசியல் பிள்ளை விலை போயிருக்காங்க. கடந்த காலம் போராட்டப்படுறதை பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் போராட்ட வரையும் பல வருடங்களாக நீடித்த காலங்கள் இருந்தது. 32 வருஷம். அது பெரிய ஒரு நீடிப்பு. அதால் எங்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கல. நான் எதிர்பார்த்த கிடைக்குமென்னா அது கிடைக்காது போயிட்டு அழிவைத்தான் சந்திச்சது இல்லையா மக்கள். அழிவைத்தான் உடனே மக்கள் உயிர்ச்சேதங்கள் தான் சந்திச்சது இல்லையா. எங்களுக்கு அது பிடிவும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த கூட்டமைப்புக்காரர். இப்போ தற்போது கூட்டமைப்பு நாங்கள் நம்பியிருக்கோம். கூட்டமைப்புக்காரரும் இப்படித்தான். நாங்கள் எல்லாருக்கும் விலையாக போய் கொண்டிருக்கிறதால தவிர அரசியல் மேல் இப்போ எங்களுக்காக ஒரு தனியும் இல்லை. தமிழ் மக்கள் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, அனாதையாக தான் எனக்கு முடிவு இல்லை. எங்களுக்கு அது ஒரு காலகட்டத்தில் போய் கொண்டிருக்கு. அப்படின்ட்டு ஐநாவும் எங்களுக்கு ஒரு ஏமாற்றமான வடிவத்தை தான் கொண்டு வர இல்லையே முன்வைக்காது. இதால் பாதிக்கப்பட தமிழ் மக்கள் தான் ஆதரவுக்கு
இரண்டு வருட அவகாசத்துக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கணும். அவர்கள் தொடர்பான கருத்து தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? அவங்க எல்லாம் எங்களை ஏமாத்துறாங்க. தமிழ் மக்களை ஏமாத்துறான் அரசாங்கம். அரசாங்கமும் எங்களை ஏமாற்றுது, உலக நாடும் எங்களை ஏமாற்றுது. அதனாலே ஆக எங்களை இது பண்ணிட்டாங்க. தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இதுக்காக தமிழ் மக்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. காலத்தை வீணாக்காமல் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும். இப்போ இந்த தம்பியும் காணாமல் போயிட்டார். அவருக்கு வந்து அங்கே வெண்ணிக்கு வர சொல்லி போன இடத்துல காணையில். அதால் நாங்களும் அவரை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சரி வரலை. 2 வருஷமாக போட்டுக்கொண்டு இருந்தால் என்ன முடிவு? ஒரு முடிவும் இல்லை. அதால் உடனே 1 வருஷம் போட்டிருந்தாலும் பரவாயில்லை. 2 வருஷம் போனால் இனி 2 வருஷம் போய் நாங்கள் 2 வருஷம் போண்டா இப்போ என்ன அப்படியே போய்கொண்டிருக்கும். அதால் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பாவங்கள் காணாமல் போன இந்த தாய்மாரெல்லாம் பெரிய கவலையும் துன்பங்களுமாக இருந்து கொண்டு இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? அவையல் ஆதரவு வழங்கி அவையல் இப்படியே பிற்போட்டு கொண்டு அவையல் செய்கிறது அரசியல் தந்திரவாதங்களை காட்டி பிற்போட்டு கொண்டு இருக்கணும். அரசியல் எங்களுக்கு தெரியாத அரசியலை பற்றி அவைய கதைக்கிறத நாங்கள் கேட்டு ஆமுண்டு போய் கொண்டே இருக்க வேண்டிய அரசியல் என்றால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீ அரசியல்வாதியோட தெரிஞ்சால் தான் எங்களுக்கு அந்த பிரச்சனைகளை விளங்கும். அவைய 2 வருஷம் இப்போ ஓமுண்டிவினோம், இப்போ அடுத்த வருஷம் 2 வருஷம் ஓமுண்டிவினோம். அப்படியே போய் கொண்டு இருந்தால் அவைய தகுந்த பேருக்காக செய்து கொண்டு இருப்பினோம். நன்றி ஐயா.